அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல துலா ராசிக்கு 2025 நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும்ன்றத பார்க்க போறோங்க. 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போறார். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு போறார். இந்த சனி பெயர்ச்சி பலன் உங்களுக்கு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு ஆள் இருக்காது. இந்த வீடியோவை பாக்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டீங்க, அதான் பிரச்சனை. எந்த ராசிக்கு நேரம் நல்லா இல்லையோ அவங்க தான் ஜோதிட பலன் எல்லாம் கேக்குறீங்க. நல்லா சூப்பரா சொல்லும் போது உங்க ராசி நல்லா இருக்குங்க, ஜாலியா இருங்கன்னு சொல்லும் போது அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சரிங்களா? ஓகே, அதுதான் விதி, அதுதான் டிசைன், அப்படிதான் இருக்கும். சரிங்களா? சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போறார். 8ஆம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் மே மாசம் 9ஆம் இடத்துக்கு போறார். ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு வரார். கேது பகவான் 11ஆம் இடத்துக்கு வரார். 2025, 26, 27 3 வருஷம் உங்களுக்கு கோல்டன் பீரியட். வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். முக்கியமாக வீடு வாகனம் ஏற்படும். வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்போ சொல்றது கோச்சார பலன் தாங்க. உங்க ஜாதகத்தை பார்த்து, உங்க கர்மாவை பார்த்து, உங்க தலையெழுத்தை பார்த்து, உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல பலன் சொல்லல. உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம். துலா ராசியில கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவரும் இருக்கலாம். துலா ராசியில அம்பானி வீட்லயும் ஒரு குழந்தை பிறந்திருக்கலாம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் ஜாதகம். ஜாதகம் வலுவா இருக்கும் போது ஒரு பணக்கார வீட்டுல போயிட்டு குழந்தை பிறக்கும், ஒரு பெரிய IAS IPSன்னு வரும். ஜாதகம் ரொம்ப கர்மா இருக்கும் போது வலு குறைந்து அந்த குழந்தை பிறந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கும். இது துலா ராசிக்கு நம்ம சொல்றது பொது பலன், சனி பயிற்சி பலன். ஆனா இது செட் ஆகும், இதுவும் செட் ஆகும். ரைட்டா? ஓகே. இப்போ உங்களுக்கு கோச்சாரம் நல்லா, உங்களுக்கு தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா இந்த காலகட்டம் இந்த கோச்சாரமும் இப்ப நல்லா இருக்குன்னு சொல்றேன். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது சூப்பரான ஒரு கோச்சாரம். குரு 9க்கு போறது சூப்பரான கோச்சாரம். ராகு 5க்கு வர்றது சூப்பரான கோச்சாரம். கேது 11ல இருக்கிறது சூப்பரான கோச்சாரம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தசாபுக்தி மட்டும் நல்லா இருந்ததுன்னா உங்களை கையில பிடிக்க முடியாது. நான் சொன்ன கோல்டன் பீரியடை நீங்க பாப்பீங்க. நான் சொன்ன இந்த வீடு கட்டுவீங்க, கார் வாங்குவீங்க, பைக் வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, இதெல்லாம் நடக்கும். முக்கியமா பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த 3 வருஷம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன கேஸ்ல இருந்திருப்பீங்க, ஏதாச்சும் பஞ்சாயத்துல இருந்திருப்பீங்க, இல்ல நிலம் சம்பந்தமான பிரச்சனையில இருந்திருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஆன்மீக பயணம், வயசானவங்க நிறைய ஆன்மீகம் பயணம் பண்ணுவீங்க, நிறைய கோயிலுக்கு போவீங்க. வருகின்ற துளாராசி அன்பர்கள் 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2025ல எத்தனை கோயிலுக்கு போறீங்க, எங்கெங்க போறீங்க, 26ல எந்தெந்த கோயிலுக்கு போறீங்க, 27ல எந்தெந்த கோயிலுக்கு போறீங்க, நீங்களே நோட் பண்ணினே வாங்க. நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க. நிறைய கோயிலுக்கு போறது, ஆன்மீக சம்பந்தமா ஈடுபடுறது, ஆன்மீகத்துல உங்களை அர்ப்பணிக்கிறது, தியானம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது, இறைவனை உணர்வது, இந்த மாதிரி விஷயம்லாம் கேது பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதால நடக்கும். இப்போ குழந்தை உங்களுக்கு பிறக்குதுன்னா, கன்சீவா இருக்கிறீங்கன்னா, பெண்களாக இருந்து கன்சீவா இருக்கிறீங்கன்னா, ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ரைட்டா? எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு, தொழில முன்னேறக்கூடிய அமைப்பு, தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய அமைப்புலாம் இப்ப சனி பகவான் உங்களுக்கு தரார். குரு பகவான் என்ன தராருன்னு பாத்தீங்கன்னா, பேரு புகழ தரப்போறார், பணத்தை தரப்போறார், செல்வத்தை தரப்போறார், தங்க ஆபரணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறாரு. முக்கியமாக வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய அமைப்புலையும் இருக்கிறார். வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறது, வர்த்தகம் பண்றது, படிக்கிறது, இந்த மாதிரி வெளிநாட்டு அமைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்கு. கோச்சாரம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. குரு பகவான் பணம் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறாரு. 6ஆம் அதிபதி 9க்கு போறாரு, திரிகோணாதிபதிக்கு போறாரு. வேலை அமைப்புலாம் சூப்பரா இருக்கு. தொழில் அமைப்பு, வேலை மாற்றம். இப்போ உங்களுக்கு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நீங்க வேலையில இருக்கிறீங்கன்னு வைங்க, மார்ச் மாசத்துக்கு மேல உங்களுக்கு வேலை போகுதுன்னு வைங்க, அது நல்லதுக்குன்னு அர்த்தம். ஏன்னா அதை விட சம்பளம் அதிகமாகவோ இல்ல வேற ஒரு நல்ல பொசிஷனுக்கோ நீங்க வேலைக்கு போறீங்கன்னு அர்த்தம். நம்மளுடைய கடவுள் இந்த உலகத்தை எப்படி டிசைன் பண்ணியிருக்காருன்னா, நல்லது நடந்தாலும் வேலை போகும், கெட்ட நேரத்திலயும் வேலை போகும்.
புரியுதுங்களா? திருப்பி சொல்றேன், நம்மளுக்கு நல்ல நேரம் வருதுனாலும் வேலை போகும், கெட்ட நேரம் வருதுனாலும் வேலை போகும். நல்ல நேரம் வருதுன்னா அந்த வேலையில இருந்து வேற சூப்பரான வேலைக்கு நம்மள ஜம்ப் பண்ண வைக்கும், இல்ல வேலையில இருந்து பிசினஸுக்கு நம்மள மூவ் பண்ணும். கெட்ட நேரம் வந்ததுன்னா அந்த டைம்ல வேலை போகுதுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், கடன் வாங்குற மாதிரி இருக்கும், வேலைக்கு கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும். இதுதான் விஷயம். இப்போ உங்களுக்கு வேலை போகுதுன்னா, உங்களுக்கு தசாபுக்தி நன்றாக இருந்து உங்களுக்கு வேலை போகுதுன்னா கண்டிப்பாக அடுத்த வேலை சூப்பரான வேலை கிடைக்கும். முக்கியமாக 6ஆம் இடத்துக்கு சனி வரதால அரசியல் அமைப்பு பிரகாசமா இருக்கு. இந்த துலா ராசி இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, தமிழ்நாடு எலெக்ஷன் 2026. நிறைய கட்சிகள் இப்போ வந்திருக்குது. விஜய், பிஜேபி, இந்த புதிய கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. இந்த கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் துளாராசி அன்பர்கள் இருந்தாங்கன்னா ஒரு கணிசமான வாக்கு, கணிசமான ஒரு வெற்றி திமுகல இருந்தாலும் சரி, அதிமுக எந்த கட்சியில இருந்தாலும் சரி, துளாராசி அன்பர்களுக்கு அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பா இருக்கு. கவுன்சிலருக்கு நிக்கலாம், இல்ல ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு நிக்கலாம், ஒரு சேர்மேனுக்கு நிக்கலாம், இல்ல ஒரு எம்எல்ஏக்கு நிக்கலாம். துளாராசி அன்பர்களுக்கு அரசியலுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. நிறைய பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, துளாராசி அன்பர்கள் வின் பண்ணுவாங்க, கணிசமான வாக்கு வாங்குவாங்க, அரசியல்ல அவங்களுடைய கை ஓங்கப்படும். ரைட்டுங்களா? சோ துளாராசிக்கு எல்லா வகையில சூப்பரா இருக்குங்க. என்ன ஒரே ஒரு மைனஸ்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ஏதாச்சும் உடம்புக்கு அடிக்கடி ஏதாச்சும் வரா மாதிரி இருக்கும், மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருக்கும். சில பேருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். ஏதாச்சும் வர வேண்டியது இருக்கு, யாராச்சும் கையெழுத்து போடணும், அது போடாம தாமதமாகும். ஏதாச்சும் பூர்வீக சொத்து உங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் தாமதமாகும், 5ல் ராகு இருக்கிறதால. சரிங்களா? இடமாற்றம் ஏற்படும், உங்களுடைய இப்போ வீடு மாற்றம், வேலை மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் துளாராசிக்கு ஏற்படும். சரிங்களா? எல்லாமே துளாராசிக்கு கோச்சார பலன், சனி பயிற்சி பலன், குரு வரக்கூடிய மே மாசம் குரு பயிற்சி பலன், வரக்கூடிய மே மாசம் ராகு கேது பயிற்சி பலன், எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ரைட்டுங்களா? இந்த பதிவுல துளாராசியை பத்தி பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.